நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காளான் மசாலா. அது கொஞ்சம் ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நான் 2 காளான் பேக்கெட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், குருமிளகு, சோம்பு, தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு மல்லி இலை எடுத்துருக்கேங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு குருமிளகையும் சோம்பையும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போது குருமிளகையும் சோம்பையும் நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இதை வந்துட்டு நல்லா நம்ம பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ பேன் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தையும் போட்டுடுறோம். இப்போ பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வணக்கிடலாங்க. இப்போ நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2-3 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏப்பம் வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வணங்காததுக்கான ரீசன் தான். ஸோ நல்லா வணக்கிடணுங்க. அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடணும். ஸோ நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோங்க. இஞ்சி பூண்டு நம்மளுக்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி கூடயே நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா வணக்கிடுங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, ஒரு 1/2 கிளாஸு. நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம காளானை ஆட் பண்ணிடுறோம். காளானோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 5 to 6 minutesங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாஸ் எல்லாம் அது கூட பிடிக்கட்டும். காளானை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு மல்லி இலையும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணுறேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கூட வேணும்னு தோணுச்சு, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காளான்லேயே நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி விடுங்க. மறுபடியும் எல்லாம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 5 to 6 minutesங்க. அதுக்குள்ளார வெந்துடும் நம்மளுக்கு காளான். ரொம்ப ஈஸியாக வேகக்கூடியதும் கூட. பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குருமிளகும் சோம்பும் வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, நான் அதை ஆட் பண்ணுறேங்க. இது நல்லா மசாலா வந்துட்டு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி மறுபடியும் எண்ணெய் விடுங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு.